ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ எனர்ஜியை வச்சு எப்படி லைட் எரிய வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு எம்டி கேன் ஒன்று எடுத்துக்கிறங்க. இது வந்து இந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தூக்கி போடுவீங்களா, அந்த கேன் எடுத்துக்கிறங்க. சைக்கிள் டயரில் உள்ள மவுத்தை எடுத்துக்கிறங்க. அதை எடுத்துகிட்டு அதில் உள்ள வாசர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சென்டரில் உள்ள ஹோல் இருக்கும், அதை மட்டும் இதில் அடித்து கொஞ்சம் இறக்கிடுங்க உள்ள. இதை செட் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து எந்த வித வெளியில் வந்து அந்த நீராவி வந்து வெளியில் வராத மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கிறங்க. எம்சிஎல் போட்டு நல்லா சீல் பண்ணிக்கிறங்க. அது ரிலீஸ் வெளில வந்துருச்சுன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். மேலே சீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு உட்டன் பீஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த கேனை வந்து வச்சு எம்சில் வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆடாமல் இருக்கும். சிரஞ்சை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு நம்மக்கிட்ட ஒன்று கிடந்துச்சு. அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து விட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த சிரஞ்சை வந்து நம்ம இந்த கேனில் வந்து வச்சு நல்லா எம்சில் போட்டு ஒட்டிக்கலாம். கேப்பே இருக்கக்கூடாது. பழைய சிடி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த சென்டர் ஹோலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. பழைய போக்ஸ் கம்பி, சைக்கிளில் உள்ள போக்ஸ் கம்பி எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு சின்னதாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சைடு வந்து பெண்ட் பண்ணிக்கிறங்க. டிசி மோட்ரு ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வாட்டர் கேன் மூடி ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அந்த டிசி மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிறங்க. இந்த மூடியை வந்து ஃபெவிக்விக் வச்சு இல்லை அப்படின்னா க்ளூகனை வச்சு சிடியில் ஒட்டிக்கிறங்க. இப்போ வந்து சிரஞ்சுக்கு பேக் சைடு வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அந்த கம்பியை வந்து இதில் மாட்டி வச்சிடலாம். மாட்டி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்னு பார்த்துக்கிறீங்க, செக் பண்ணிக்கிறங்க. இந்த கேனு எம்டியாக இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இப்படி வச்சு ஊற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டிக்கிறங்க. நாங்கள் லேட்டாக தண்ணியை ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ இந்த கேனை வந்து நம்ம டேபிளில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். எந்த சேக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மிஷின் ரன் ஆகும்போது சேக்கு இருந்துச்சுன்னா உடஞ்சிடும்.
இப்போ மோட்டரை வந்து நல்லா இந்த உடன் பிளாக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ கன் வச்சு ஓட்டிக்கங்க. ஏன்னா அது சுத்தும் போது இந்த வைப்ரேஷனில் மோட்ரு உடஞ்சி போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லைட்டாக சேக்னஸ் இருக்கனால இந்த இடத்த வந்து நம்ம ஒட்டிக்கிடுவோம். ரொம்ப சேக்னஸ் இருக்குது. ஆனால் கடைசியில் சேக்னஸ்க்கு காரணம் வந்து அந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம கம்பியை வச்சு இது பண்ணதான். அதனால் ஒரு ரீஃபில் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிட்டு அது உள்ள அந்த கம்பியை திணிச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக சேக்னஸ் இல்லாமல் கரெக்டாக ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சுற்றி பார்ப்போம் மூவ் ஆகுதான்னு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு அந்த கேனை கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது அதை ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள நீராவி வந்து வெளியில் வரும். அதை ஹீட் பண்ணுற வச்சு ஹீட் ஆகிற வச்சு வெயிட் பண்ணுங்கள். நீராவி வெளில வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பாருங்கள். நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஹாஃப் டே இதுக்காக ட்ரை பண்ணோம். ஆனால் சுத்தவே இல்லை. கடைசியில் ஃபைனலாக இது நீராவியில் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சுற்றுச்சு அப்படிங்கிறத வீடியோ கடைசி வச்சு பாருங்கள். நாங்கள் எப்படி சுற்றுச்சுங்கிற ட்ரிக்ஸை சொல்கிறோம். ஓகே, இது சுற்ற ஆரம்பிச்சு. அதனால் நம்ம மோட்டரில் வந்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டு எரிய வைக்கலாம். இது சுற்றுறதுனால லைட் எரிஞ்சால் தானே தெரியும் நமக்கு. அதனால் லைட் எரிய வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு எரியுது. இது எப்படி எரியுதுன்னா இது கடைசி வரைக்கும் சுத்தவே இல்லை. அதனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேட்டரியை வச்சுட்டோம். மற்ற எல்லா வீடியோலையும் இதே தான் பண்ணுறாங்க. இது ஏன்னா சுத்தாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்காது. இந்த ஃபோர்ஸ் இல்லாத காரணத்தினால இது சுற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதோட இதில் லீக்கேஜ் நிறையாவும் இருக்கும். ஒரு இன்ஜின் சுற்றுறதுக்குன்னா அது நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் இது சுற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் இதே மாதிரி வீடியோ போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால் இதை நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை சுற்றுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.